시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் வெல்கம் டு அமிஎஃப் எல்லா எப்படி இருக்கீங்க ஹோபி ஹாப்பின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவோட மை செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா இங்கே நீங்களும் ஜேகே உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜேகே மேலே லைட்டாக மைல்டாக ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அதோட விட்டுருப்பா அதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yes, I do. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தென் ஒன்று சொல்லணும், டார்க் லவ் மை செகண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபியூ எபிசோட்ஸில் முடிஞ்சு போயிடும். லைக் 2021 அரவுண்டில் இந்த எபிசோட்ஸ் கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே உங்கள் மனசில் தடக்காத்திரமா வச்சுக்கோங்க. நாளை பின்ன நான் வந்து ஃபைனல் எபிசோட் போடும்போது ஹார்ட் பிரேக் ஆகக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, நான் முன்னாடியிலேருந்து அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள் போகலாம். நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே பொறுமையாக குளிச்சு முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. எங்கே ஜங்குகா உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஒரு 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 மொத்தம் மட்டும் கொடுத்துட்டு அந்த மனுஷன் வந்து திருப்பி குளிக்க போயிருந்திருப்பார். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மனுஷன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம தேவங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேக்கு கால் பண்ணுறீங்க. தே வந்து சொல்லி அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு டவுட்டு. அவர் அப்படி உங்களே பார்க்குறாரு. என்ன டவுட்டு? அது எங்கள் அக்காட்ட நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட கேட்டேன் நான் லதாட்ட, இதுமாரி எப்படி இல்லாமல் லதா லைஃப் போகுது அப்படின்லாம் கேட்கும்போது நானும் அவரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு அவள் சொன்னான். அதுக்கு என்ன? ஆனால் இப்போ இவர்கிட்ட கேட்டால் நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. இங்கே தேவங்க மூஞ்சில் ஈயாடலை. ஒருவேளை அக்கா பொய் சொல்லியிருந்துருக்கலாம்ல. லைக் எப்படி உங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்ட பேசிட்டு அப்படிங்கிற அவர் எதுக்கும் உங்ககிட்ட போய் சொல்லணும்? சொல்லி பார்க்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாமே. நீ வந்து அம்மா கிட்ட சொல்லிடுவ, அம்மா அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தட் அக்கா போய் சொல்லியிருக்கலாமா? அது வேற இருக்குல்ல. கொஞ்ச நேரத்தில் இந்த மனுஷனை சந்தேகப்பட்டேன். என்ன சந்தேகம் அப்படிங்கிற அவர் எல்லாம் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்கள் அக்காவை பிடிக்காம அந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி யோசித்தேன். நல்ல வேலை, நான் யோசிச்சது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். சரிடா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்போ இங்கே வர? 1 வீக்கில் வந்துடுவான்னு நினைக்கிறாங்க. கேட்குறேன் அவர்கிட்ட. சரி, ஓகே, சீக்கிரம் வா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானுமே சரி, ஓகே, பாய்டா. பாய். அந்த மனுஷன் வேணா மூக்க முடிக்கிறா. இது அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? இவர்கிட்ட நான் இப்போ சொன்னேன்னா அதுக்கப்புறம் வயன சந்தேகத்தோட கண்ணோட்டத்தோடு பார்த்தேன்னா அப்புறம் அவளோட லைஃப் என்ன ஆகுறது? கடவுளே அப்படின்னு ஒரு யோசிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தேவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக கீழே போயிருந்துருப்பீங்க. உங்கள் அத்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க சமையல் அதெல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக கீழே தான் வராரு. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஜேகே கிட்டாரிங்க. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன் மாமா, உங்கள் பழைய கரைங்க அது ஏன் ஃபுல்லாகவே மாற்றிட்டீங்க? ஏன் சரி பண்ண முடியாத அளவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? அது இது பண்ண முடியாதா, சரி பண்ண முடியாதா மாமா அப்படின்னு நீங்கள் கேட்கவே அந்த மனுஷன் சரியெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நடந்தது மேஜரான ஆக்சிடெண்ட். அது மட்டும் இல்லாமல் அம்மா சென்டிமெண்டெல்லாம் அந்த கார் இனிமேல் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் புது கார் வாங்கினேன். ஏன் அப்படிங்கிறாரு உங்கள்கிட்ட. இல்லை, தோணுச்சு. இத்தனை நாள் தோணாமல் எதுக்கு திடீர்னு உனக்கு தோணுது இதுமாரி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அட சும்மா தோணுச்சு மாமா. ஓ, ஓகே. இப்போ நீங்கள் அமைதியாக அப்படியே அவருக்கு எல்லாத்தையுமே பரிமாறி முடிச்சுட்டு பாய் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டைட்டான ஹக் கொடுத்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். போகும்போது கியர் போட்டுட்டு இருக்கும்போது வயனுக்கு என் மேலே சந்தேகம் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.
இங்கே அப்படியே காரை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு அப்படியே டக்குன்னு அவங்க கால் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மனுஷன் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஹலோ சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாரு. வயனா உனக்கு கால் பண்ணானா என்ன? ஆமாம், ஏன் மாமா? இல்லை, நீ ஏதாவது அவகிட்ட சொன்னியா? இல்லை, நான் சொல்லலை. என் வாயிலேருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராது. ஏன் திடீர்னு கேட்குறீங்க? இல்லை, எனக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாவ. லைக் எப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் வந்து சொன்னேன், நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேலேருந்து ஒயின் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வியர்டாக இருக்குது எனக்கு. கடவுளே, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காரு என் பழசு அதை யூஸே பண்ண முடியாதா? அது எங்கே போச்சுன்னுலாம் கேட்குறா. அதான் ஒரு வேளை நீ ஏதாவது. இல்லை மாமா, நான் எதுவும் சொல்லலை. ஓகே மாமா. என்ன? வயன் எனக்கு கால் பண்ணியிருந்தா காலையில். ஓ, எதுக்கு? அக்கா இந்த மாதிரி சொல்லியிருந்தா, ஆனால் மாமா இந்த மாதிரி சொல்கிறாரு. எனக்கு என்னமோ மாமா மேலே லைட்டாக சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அக்கா போய் சொல்லியிருந்திருப்பாங்க. நீ சொல்லி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படியோ சொல்லி மழுப்பிட்டேன். நீங்கள் அவளை சந்தேகம்லாம் பட வேணாம். அவள் லைட்டாக லூஸு, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். மாமா மாமா, எதுவும் நீங்கள் தப்பெல்லாம் எடுத்துக்கணும். அவளை ஹர்ட் பண்ணால் எனக்கு 1000 மடங்கு ஹர்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீ பயப்பட வேணாம். சரி மாமா. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. சரி, நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாரு இப்போது. சார், இன்றைக்கி நைட்டு முடிச்சிடுவேன் சார். நான் இன்றைக்கி நைட்டு முடிச்சிட்டேன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வரணும். இல்லைனா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன். ஓகே? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஓகேடா. அவ்வளோதான். கால் கட் பண்ணிட்டு அந்த மனுஷன் இப்போது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அத்தைக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு அப்படியே நீங்கள் அந்த கேஷுவலாக தான் ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க போல். கேஷுவலாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது மதியானம் சமையல் அந்த மாதிரிலாம் இருக்கிறத நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் வாலண்டியராக எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் போய் கொடுக்குறீங்க. என்ன திடீர்னு புதுசாக விசிட்லாம் அப்படிங்கிறாரு. வரக்கூடாது உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் என்ன புதுசாக அப்படிங்கிறாரு. வரணும்னு தோணுச்சு மாமா, என்ன புதுசு புதுசாக பண்ணுறீங்க என்ன அப்படிங்கிறீங்க. இல்லை, சும்மா தான். நீங்கள் டக்குன்னு அவரோட லேப்பில் போய் உட்காந்துட்டு நான் ஊட்டிவிடுவான் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் தான் அவருக்கு பொறுமையாக ஊட்டி விட்டுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கடல், ரொமான்ஸ், தென் மொத்தம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா லைக் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. இவ பசில் மாதிரி இருக்கா. இவளை என்ன செய்கிறது? எனக்கு நிஜமாக என் மேலே சந்தேகம் வருதா, இல்லை இவன் நம்ம மேலே சந்தேகப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாளா? நிஜமாக எனக்கு எதுவும் தெரில. அவர் அப்படியே உங்களை தான் அந்த டிபியில் வச்சுருப்பாரு, அப்படியே அதை பார்த்துட்ருக்காரு. வயன், நான் பார்க்க கடல் மாதிரி இருக்கலாம், தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் அழகாக இருக்கும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க வரியோ அவ்வளோ தூரம் நீ ஆழமாக போக போக உனக்கு பிரச்சனையாகும் வயன் அப்படின்னு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இருந்த மனுஷன் அந்த டிபியில், அதாவது ஒரு ஃபோனை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே கேஷுவலாக போயிட்டு ஸ்கூட்டி எடுத்து வந்திருப்பீங்க போல். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே ஸ்கூட்டி போயிட்டுருக்கச்ச அப்படியே ஒரு மால் தெரியுது. சரி, நம்ம அங்கே போவோம், அவருக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாலுக்கு போயிட்டு அங்கே நிறையா ட்ரெஸ் அது இதுன்னெலாம் பார்க்குறீங்க. எது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்துகிட்ருக்கீங்க.
ஒரு வழியாக ஒரு அழகான க்யூட்டான ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு அந்த ரேப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நல்லா செம்மையாக வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக இங்கே. ஸோ அந்த மனுஷன் வரதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று ஒருத்தவங்களுக்காக பண்ணோம்னா அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுருப்போம். அதே நேரம் பார்த்தா அவங்க அன்றைக்கி தான் லேட்டாக வருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இவருக்கு ஆஃபீஸ் முடியறதுக்கு லேட் ஆகிடுச்சு போல். நீங்கள் உட்காந்துட்டு கடுப்பாகி ஒரு கட்டத்தில் காலே பண்ணிட்டீங்க. ஹலோ சாங்கோக் அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. எங்கே இருக்க, எப்போ வருவ? வந்துடுறேன்டி பொண்டாட்டி. ஏன்டி சீக்கிரம் வா. சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கட் பண்ணிட்டு எடுத்தார் ஸ்பீடு 100ல் போகிறாரு. ஒய்ஃப் கூப்பிட்டாங்களே. ஸோ அடுத்த இதிலே ஒரு ஒரு 2 மினிட்ஸில் வீட்டில் வந்து இறங்கிட்டார். கடகடன்னு வந்துட்டு எங்கே அப்படி சொல்லிட்டு அவரே உங்களை தான் தேடுறாரு. ஃபைனலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வெளியே இருந்துட்டு அப்படியே கூப்பிட்றீங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி ஜஸ்ட் அந்த சீரியலை பார்த்துட்ருக்காங்க. இவர் அப்படியே ஒரு 4 ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்ருக்காரு. வித்தின் ஒரு 4-5 இதுலேயே டப்புன்னு மேலே போய் நின்றுட்டு என்னடி பண்ணடி அப்படிங்கிறாரு. குவங்குவங்குவங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வரீங்க. அவர் அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறாரு. நீங்கள் ஏய் அதெல்லாம் இல்லை அப்படின்னு மூஞ்ச பார்க்கணுமே அப்புறம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுருக்காரு. சச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்னது இது அப்படிங்கிறாரு. உனக்கு கிஃப்ட்டுடா அப்படிங்கிற. அடி பாவி, இதை கொடுக்க தான் கூப்பிட்டியா? பின்னா கிஃப்ட்டு, எனக்கு இந்த கிஃப்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி இழுத்து அப்படியே கிட்டக்கு வராக்கு. நிறுத்து, நீ இதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக என்ன பண்ணியிருப்பாருன்னா உட்காந்து ஓப்பன் பண்ணு மேன் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக எடுத்து அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு அந்த கிஃப்ட்டை. ஸோ அந்த கிஃப்ட் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது குட்டியாக. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. குட்டி டப்பா ஓப்பன் பண்ணு. க்யூரியாசிட்டி தாங்களடி, ஓப்பன் பண்ணு அடிச்சுட்டு பொறுமையாக அவரோட மேலே ஏறி உட்காடுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணவும் செய்கிறாரு. ஜேகே அப்படிங்கிறீங்க. என்னது என்னன்னே தெரிலடா, உங்ககிட்ட ஒட்டுமொத்த வெயிட்டையுமே கொடுக்கணும்னு தோணுது. என்னோடய வெயிட்டு அதுக்கு தாங்குற ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்படியே முதுகில் தட்டுறீங்க. ஓ வீட்டு தாங்காமல் பின்ன அப்படிங்கிறாரு. சரி வேலை நடக்கட்டும் அப்படிங்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் சரின்னு எல்லாத்தையும் அதை பண்ணிகிட்ருப்பாரு. ஃபைனலி ஒரு அழகான ஒரு ரிங் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மோதிரமா என்ன அப்படிங்கிறீங்க. பொறுமையாக அந்த மோதிரம் எடுக்கிறாரு. அந்த மோதிரத்துக்குள்ள என்னடா இது நல்லா இருக்கே, அது நல்லா ஊற்றுப்பாரு. அதை அப்படியே ஊற்று பார்க்குறாரு. ஒன்றும் தெரியலடி, எனக்கு சில்வா கலரில் தான் தெரியுது. உள்ளே பாரு அப்படியே உள்ளே பார்க்குறாரு. அது ஆக்சுவலாக ஒய்ன்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி அதில் இருக்குது. உங்களோட ரிங்கில் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஒரு ரிங் இருக்கும். ஸோ அதில் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்க ரிங் அது ஆக்சுவலாக. அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. செம்மையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாரு. சரி போட்டுவிடு அப்படிங்கிறாரு. கையில்லையா, போட்டுக்கிட்டா அப்படிங்கிறீங்க. எல்லாடி பொண்டாட்டி என் கையில், என் கை என் பொண்டாட்டியோட இடுப்பை பிடிச்சிட்ருக்கு, நீ போட்டுவிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அவரோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே அழகாக அந்த மோதிரம் போட்டு வரீங்க. கரெக்டான சைஸு. கரெக்டாக வாங்கியிருக்க போல அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. புத்த மதிப்பாக வாங்கினேன், பரவாயில்லையே. அப்போ என்னோடய விரல் இன்னும் தம் ஃபிங்கர் தான் உன்னோட விரல் சைஸா, ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த மனுஷன் உங்களோட மோதிரத்தை எடுத்து அவர் வந்து போட்டுட்ருப்பார். ஸோ 2 பேருமே அழகாக அந்த கையை வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்க. லைக் ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக அதை வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ பார்க்குறீங்க உங்கள் 2 பேரோட ஹேண்டுமே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அவருக்குமே நிறையா ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். நீங்களுமே என்னென்னவோ சொல்லி மைண்டெல்லாம் மாற்றிருந்துருப்பீங்க அந்த மனுஷனுக்கு. ஸோ இப்போ வந்து நைட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து சாரி சார், பிளான் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கோம். இதை பார்த்து அடுத்த செகண்ட் கடுப்பாயிட்டார். இது வந்து ஏறக்குறைய ஒரு 11:30 அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த டைமில் வந்திருக்கும்.
அந்த மனுஷன் உங்களை பொறுமையாக அப்படியே நவுத்தி விட்டுட்டு அப்படியே பால்கனி சைட் போயிட்டு எதனால பிளான் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டீப் டோனில் கேட்குறாரு. சார் என்னன்னு சார் தெரில சார், அந்த பையன் நழுவிக்கிட்டே போயிட்டுருக்கான், கண்டிப்பாக நாளைக்கு போட்டுருவோம் சார், கண்டிப்பாக, சாரி சார், சாரி சார், சாரி சார். எனக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறது பிடிக்காது. அடுத்த நியூஸ் நீ போட்டுட்டேன்றது மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், ஒன்றை போட்டுட்டாங்கங்கிற நியூஸ் வரும் உனக்கு, வைஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் பொறுமையாக அப்படியே கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. பார்த்தா நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி பொறுமையாக உங்களை பக்கத்தில் வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு அந்த மனுஷனும் படுத்து தூங்கிட்டாரு. எனக்கு 50-50 ஒயன் மேலே ஏன் டவுட் வந்துகிட்டே இருக்குது. என்னால் அவளை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ண முடியல. இப்போது இத்தனை நாள் இந்த ட்ரஸ்ட்டை இந்த ஒன் டே அவள் பிரேக் பண்ணிட்டா. என் ஒயனுக்கு ஏதாவது தெரிஞ்சிடுச்சா என்னை பற்றி? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நெட்டில் சர்ச் பண்ணிருக்காரு. ஸோ ஃபைனலி அவருக்கு ஒன்று கிடச்சிருக்கும் ஐடியா மாதிரி. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, ஜஸ்ட் அந்த ஈவினிங் வந்து அந்த ஒர்க் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைன்னு உங்களை தான் பார்க்க வந்திருப்பார் அந்த மனுஷன். ஆமாம், நான் கொடுத்த ரோபோ வீட்லேயே வச்சுட்டுன்ட்டியா? ஆமாம். ஏன்? அதை எப்படி நீ வீட்டில் வச்சுட்டு வரலாம்? ஆக்சுவலாக அது ஒரு பெட்டு தானே, எடுத்துடும்ல? ஆமாம், கேட்க மறந்துட்டாங்க. என்ன ஒரு ஒரு 4 நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறீங்களா ப்ளீஸு அப்படிங்கிறீங்க. யா ஜங்கோக் அவர் அப்படியே பவுட் பண்ணுறாரு. அண்ணா நான் போகணுண்டா. போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி நான் போயிட்டு வரேன்டா. எத்தனை நாள் எடுத்துப்பேன்? ஜஸ்ட் 2 days. சரி சாட்டர்டே சண்டே போகலாமா? நானுமே வரேன் கூட. நீ இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 4 days அங்கே இருந்துட்டு வரேனே நான். அழைக்கும் போது நான் கால் பண்ணுவா, நீ வருவியா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, தேவோட தானே ஹேங் அவுட் ஆகுவ. பார்த்து. சரி. அவ்வியோ அப்படி சரி நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க. அவர் மேலே லவ் யூ டூன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாரு. இது கையில் நீ என்னமோ வச்சுருக்கே, என்னது அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதா ஆக்சுவலாக இது ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் டி. நான் ஒன்று வாங்கினேன், அதான் இது ட்ரை பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. காட்டு கொடு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படியே வாங்குறீங்க. பார்த்தா அது ஆக்சுவலாக ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சாம்பிராணி வைப்பாங்க, அது கீழே வழியாக அப்படியே புகை மாதிரி வரும்ல. ஸோ அந்த இது தான். வா க்யூட்டான நிறைய பார்த்துருக்கேன் ஆன்லைனில் அப்படிங்கிறீங்க. இதுதான் பார்க்க நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஓஹோ, இரு நான் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அதிலே இது இருக்கும், ஓகே அதிலே ஏற்றி வை. சரி ஓகே, இரு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கால் இருக்குது, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இங்கே பால்கனிக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் இதை உட்காந்து ஆர்வமாக நோண்டுறேன் ஒரு பேரில் அதை ஏற்றி வச்சுட்டு அந்த புகையை நல்லா ஸ்மெல், வா என்ன சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அது ரொம்ப குட்டியோண்டு சாம்பிராணி தான், நக்கு நோண்டு தான் இருக்குது. லைக் ஒரு டேப்லெட், ஒரு ஸ்மால் சைஸ் டேப்லெட் அந்த மாதிரி இருக்குது. இதை போய் சாம்பிராணி வராங்க வாங்கி வச்சுருக்கோம், ஒருவேளை இவனை ஏமாற்றிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னமோ நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 15 minutes கழித்து அந்த மனுஷன் லைட்டாக மூக்கை மட்டும் மூடிக்கிட்டு அப்படியே வராரு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போது லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு, ஸ்மெல் இல்லை. இப்போ பொறுமையாக அவங்ககிட்ட வந்துட்டு வயான் அப்படிங்கிறாரு. உனக்கு என் மேலே சந்தேகம் இருக்கா? என்ன சந்தேகம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் யார் முதல்ல? எங்கள் அக்கா ஹஸ்பண்ட், இப்போ என் ஹஸ்பண்ட். நீ என்ன லவ் பண்ணுறியா? பரவாயில்ல, இதில் சொன்ன மாதிரி எல்லாம் உண்மையாக தான் சொல்லுது போல். உனக்கு என் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன் கேட்குறா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை கேட்டேன்,
எதை பற்றின சந்தேகம் உனக்கு இருந்தது? இப்போ இல்லை தெரியல, எதை நான் சந்தேகப்படுறதுன்னு தெரில. எனக்கு தெரில, கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். சந்தேகம் ஏன் வந்துச்சுன்னு தெரில. எங்கள் அக்காவோட கல்யாண வாழ்க்கையில் தேங்க சொன்னான் அதெல்லாம் இருக்காதுன்னு. அப்புறம் என் சந்தேகம் போயிடுச்சு. நானுமே கேட்டிருக்கேன், அம்மா சில விஷயம்லாம் நம்மளுக்கு ஒரு இடத்துல செட் ஆகாதுன்னா அதை விட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு. அந்த மாதிரி தான் காரை நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் என் சந்தேகம். எப்போல்லாம் எதுவும் இல்லை. பார், திருப்பி நான் சந்தேகப்படாத. ஓகே. இப்போ அவரோட சந்தேகம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக ஆன்லைனில் சர்ச் பண்ணதில் இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி அவங்க யார் இன்ஹேல் பண்ணுறாங்களோ, அந்த அந்த புகையை யார் மோடுறாங்களோ அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அதை உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, போய் பேச மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அந்த வந்து மயக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைக் 1/2 அன் ஹவர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டிங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுத்தமாக மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதுதான் அதை பற்றி. ஸோ இதை அவ்வளோ காசு கொடுத்து இந்த மனுஷன் இதை வாங்கியிருக்காரு உங்களுக்காக. ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி சந்தேகத்திலே வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல ஒய்ஃப் கிட்ட. ஸோ நீங்கள் சொல்கிற பதிலில் தான் அவர் நல்லவராக அவங்கக்கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகிறதும், கெட்டவராக அவங்கக்கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகிறதும். ஸோ அதனால தான் அந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருப்பார். இப்போது அவரோட சந்தேகம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னை எதனால் உனக்கு பிடிச்சிருந்துச்சு? என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? என்னை எப்பயுமே காதலிப்பியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை மட்டும்தான் காதலிச்சிட்ருக்கேன். இப்போ என் கூட லவ் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. நீ தூக்கி சாப்பிட்ட. என்னை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறடா. ஐ லவ் யூ ஜேகே. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு. நான் தாண்டி கொடுத்து வச்சுவேன் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு. லவ் யூ டு அப்படின்னு நீங்களும் சொல்லியிருந்துருப்பீங்க. பொண்டாட்டி என்னது அப்படிங்கிறீங்க. என்னோட உடம்புலேயே உனக்கு எது ரொம்ப வீக்கஸ்ட் பாயிண்ட்டுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நிறையா இருக்குது. லைக் உன்னோட ஜாவ்லைன், அப்புறம் உன்னோட நெக்கு, அப்புறம் அப்புறம் ஷர்ட்லெஸ்ஸான அந்த ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் சொல்கிறீங்க. எது நீ எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் ஆஃப் ஆகிற ஒரு விஷயம்னா அது எந்த மட்டும் சொல்லுவேன். ஷர்ட்லெஸ் அது நீங்கள் சொல்கிறீங்க. பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அமுக்குறீங்க. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்போ உங்களுக்கு மயக்கம் வருது. ஸோ அதோட டோஸ் வந்து கம்மியாகிறதால உங்களுக்கு வந்து இப்போது தூக்கம் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அவருக்கு தெரியுது. லவ் யூ டு த கோர். பொறுமையாக அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களை படுக்க வைக்கிறாரு. இதுக்கு மேலே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அதை எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே உள்ளே தூக்கி அவருக்கு எவ்வளோ சீக்ரெட்டாக அதை வைக்க முடியுமோ அதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் சீக்ரெட்டாக வச்சுருந்துருப்பாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 2 ஹார்ஸ் லேட்டர் நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறீங்க. என்ன எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அப்பா தலை வர வலிக்குது, என்னன்னு தெரியல. எங்கே அவர் ஜேகே ஜங்குகா அப்படின்னு தேடிட்டே இருக்கீங்க. ஹாண்டி குளிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் டபுள் மைண்ட் அப்படியே டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு போயிட்டேன். குளிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பாத்ரூம் கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. பின்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு திரும்பி இருப்பார். ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வைக்க விட்டு டக்குன்னு கீழே பண்ணிடுறீங்க.
குளிக்க வரையா அப்படிங்கிறாரு. வேண்டாம் 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 அதான் நிக்கலி அப்படிங்க சொல்கிறீங்க. சரி ஒரு 5 minutes நான் வந்துடுறேன். ஓகாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஒரு டெஸ்டிங்கை போடலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேணுங்கன்னே துணை கட்டிட்டு தான் வந்திருப்பாரு. இங்கே நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ஐ கான்டாக்டை வந்து அப்படியே எங்கெங்கேயோ மாற்றுறீங்க, அவரை மட்டும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஒய் என்னை பாடுறி அப்படிங்கிறாரு. நோ 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 அப்படிங்கிறீங்க. என் பாருன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களே அறியாமல் உங்கள் கண்ணை அப்படியே கடன்னு கீழே போகுது. சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒய் என்ன ஜெக்கே அப்படிங்கிறீங்க. இங்கே வா என்ன வான்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே அவர்கிட்ட தான் கூப்பிட்டுருப்பாரு, நீங்கள் அவரை பொறுமையாக போய் கட்டி பிடிச்சிருந்துருப்பீங்க. லவ் யூ. கேட்கல. லவ் யூ டு. இப்போது கதவை நாக் பண்ணிட்டு இங்கே வந்து ஜேகேவோட அம்மா டேய் சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன், நீ போய் கீழே போ அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு, ஆனால் அவர் திரும்பிட்டதுக்கப்புறம் அவர் முதுக பார்க்குறீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படியே கொட்டுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. வெடுக்குன்னு நீங்கள் திரும்பிட்டு அப்படியே போகிறீங்க. அடுத்தட்டு அந்த மனுஷன் ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் கீழே போயிருந்துருப்பீங்க, உங்கள் அத்தைக்கிட்ட இது மாதிரி நீங்கள் வந்து நான் இன்னும் 2 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கு வந்து உங்கள் அத்தை வந்து அவன்கிட்ட சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன். சரி ஒழுங்காக பார்த்து போயிடுவா. கண்டிப்பாக போனதும் மறக்காமல் கால் பண்ணு. சரியா? கண்டிப்பாக. சரி நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையோட கையை பிடிச்சிட்டு பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. அவங்களுக்கு டக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வேறு அப்படியே உங்களுக்குமே ஒரு மாதிரியே ஆகுது. இங்கே அதே சமயம் ஜேகேவும் வந்திருப்பாரு. டக்குன்னு அவங்க அம்மா கண்ணில் இந்த வைப் பண்ணிவிட்டு வாடா சாப்பிட்றா. அவர் அப்படியே அவங்க அம்மா நோட் பண்ணிட்டு சாப்பிட போய் உக்காரல. அவங்க அம்மாவோட ஷோல்டர் பிடிச்சிட்டு என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீ வேறு போய் உட்கார். சொல்லுமா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறீங்களா இல்லையா? அதில் அத்தைக்கிட்ட நான் இது மாதிரி ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதான். அதுக்கு என்னம்மா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னடா. பார்த்து பத்திரமா போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னேன், அவ்வளோதான். கவலைப்படாதம்மா, நான் பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன். அப்படிங்கிறாங்க. சரி ஓகே சாப்பிட்லாமா? உட்காருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து 3 பேர் உட்காந்து ஜாலியாக சிரிச்சு பேசி அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஒரு 2 days கழிச்சு இப்போ சாட்டர்டே சண்டே ஆயிருந்திருக்கும். அந்த மனுஷனும் உங்கள் கூட வந்துட்டுருக்காரு. இப்போது நீங்கள் 2 பேருமே அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக பாட்டுக்கு வைப் ஆகிட்டு அந்த மனுஷன் ஆனால் ரொம்ப கான்ஷியஸாக ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கு வேணுங்கன்னே தான் பண்ணார் அந்த ஆக்சிடெண்ட். பட் ஸ்டில் இப்போது இருக்கிறது அவரோட கையில் உள்ள ஒரு பொக்கிஷம் இல்லை. எந்த ஒரு விதத்துலையும் எதுவுமே உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சேஃபாக உங்களை ஓட்டிகிட்டு போட்டுருக்காரு. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வழியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. உங்கள் அம்மா கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருப்பீங்க. அவங்க ஆல்ரெடி வந்திருப்பாரு. ஸோ இங்கே அவங்க அம்மா ஹாப்பியாக அப்படியே உங்களை வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது இங்கே வந்து ஜேகேக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஜேகே வந்து தேவங்க கூப்பிட்டா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவருக்கான லைட்டாக ஜர்க்காக தான் இருக்குது தேவங்க, ஏன்னா எல்லாமே தெரியும்ல, இருந்தாலும் அப்படின்னு இருக்காரு. இதை பார், எனக்கு பிடிக்காத ஒரு பர்சன் நீ தான், அதேமாதிரி இப்போ நான் நம்புகிற பர்சன் நீ தான். நான் ஏன் உன்னை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, அதே மாதிரி எனக்கு கொல்லவும் மனம் இல்லை. ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான பொசிஷனில் நான் இது வரைக்கும் யாரையும் இதுமாரி வச்சது கிடையாது. இப்போது நான் முதல்ல ட்ரெஸ் பண்ணுறது அது இவ்வளோ இங்கே விட்டுட்டு வேற போகிறேன். அவள் கூட இரு, பக்கத்தில் இரு, அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது. புரிஞ்சதில்ல உனக்கு? கண்டிப்பாக மாமா. ஓகே, அப்புறம் உன் ஆள் எப்படி இருக்கா? அவளுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? வாய்ப்பு இல்லை. அதை பற்றி கேட்டாளா? இல்லை, அவள் என்னன்னு
கேட்டால் நான் இதை தான் சொல்லி மழுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக அதில் பற்றி பேசுகிறதில்ல. ஓகே, டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே மாமா. ஸோ கீழே போகலாம். சரி மாமா. இப்போ 2 பேருமே கீழே போயிருந்துருப்பாங்க. இங்கே என்ன 2 பேரும் ஏதாவது பேசிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. எங்களுக்குள்ளே அவங்க இருக்கும். அன்றைக்கி என்னடி அப்படின்னு அவர் கேட்குறாரு. இங்கே அப்படியே ஜேகேக்கு ஈஆடில் டீ போட்டு பேசுகிறானேன்னு சொல்லிட்டு சிப்ப முஞ்ச பாரு, இதெல்லாம் ஃப்ரெண்டாக சனியை இதை போய் வச்சது என்ன பண்ணி தொலைக்கிறது படா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஜேகே சிரிச்சுட்டு அப்படியே பொறுமையாக விட்டுருப்பாரு. ஸோ அந்த 2 days ஜாலியாக தான் இருந்திருக்கும். அவரும் நீங்களும் அந்த பழைய வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ரோபோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாச்சுல அவனை பார்த்து அப்படின்லாம் பண்ணுறீங்க. அதை அந்த வாய்ஸ்லாம் கேட்கும்போது அவருக்கு சிரிப்பு வருது. ஸோ இப்படியே 2 days அவர் வந்து உங்களை மனமே இல்லாமல் அந்த மனுஷன் உங்களை விட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா த பேக் ஒயர்னஸ் கேம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜாலியாக தேவங்கூட அப்படியே ஹேங் அவுட் ஆகிட்ருக்கீங்க. அப்படியே வெளியில் சுற்றுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் கடுப்பேத்தாதடி அப்படிங்கிறாரு. ஐயோஹோ இதை கட்டி கொடுத்து உசுர வாங்குறாளே, என்னடா வரலன்னா ஏன் வரல நொசங்க வேண்டியது, ஏன் வந்தானா என்ன அப்படிங்கிறீங்க. சரி விடு, ஒன்றும் இல்லை, சாரி சொன்னதுக்கு. பரவாயில்ல சாரியில் வேணா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கித்தா. என்னது ஐஸ்கிரீம் வாங்கித்தா? ஐஸ்கிரீம் வாங்கி தந்து தொலைறேன் அப்படிங்கிறாரு. சரி சொல்லிவிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த பேக் ஆஃப் 2 கொடுக்குறீங்க. என்னடி ஜட்டிகளா அப்படிங்கிறாரு. கேட்டால தாகோ ரொம்ப வலியாத போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்க. ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வரைக்குமே தேவங்களோட வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. சரி டைம் ஆகுது பாய்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாய் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல நானே போய்க்கிறேன், அங்கே வேற ஆள் வேறு தனியாக இருக்கால. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு முதல்ல கம்பெனி தான், இல்லைனா என்னை வெறுத்துற போடாடா நீங்கள் வேற அப்படி சொல்லியிருப்பீங்களா? இல்லை போய் நான் வரேன், நைட் ஆகிடுச்சுடி, ஓவராக பண்ணாத, மூடிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, ஸ்கூட்டியை பற்றி இறங்கின அடுத்த செகண்ட் எனக்கு டெக்ஸ்ட் இல்லைனா ஒரு கால் பண்ணு சரியா? ஹா. இப்போ நீங்கள் கிளம்பி போயிருந்துருப்பீங்க. அப்படியே சும்மா மொபைலில் தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு சம்திங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் ஸ்கூட்டியில் அப்படியே போயிட்டு இருந்திருப்பீங்க பாருங்கள். பார்த்தா ஜங்கு காட்டேருந்து கால் வந்திருக்கும். நைட் ஆகிருக்கே, சரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷன் உங்களுக்கு ஆக்சுவலாக கால் பண்ணியிருந்திருப்பாரு. என்ன கால்? ஆக்சுவலாக அவருக்கு மட்டும் தனி ரிங்டோன் வச்சுருக்கீங்க. ஜங்குவான்னு தெரியும். அப்படியே ஸ்மைலோடு அதை எடுக்க போகிறீங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு கார் அப்படியே அடித்து நீங்கள் அப்படியே கீழே அப்படியே புதக்கிட்டு விழுந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். ரொம்ப பெரிய அடியெலாம் கிடையாது, மைல்டான அடி தான். ஆனால் அந்த ஃபோன் கால் கடைசி வரைக்கும் உங்களால் எடுக்க முடியல. லைக் நீங்கள் எடுக்க போயிருந்துருப்பீங்க, குனிஞ்ச போது தான் அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் தப்பு கிடையாது. நீங்கள் கான்ஷியஸாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக காரில் வந்தவங்க ஃபோன் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க போல். நீங்கள் வந்து அப்படியே இப்படி க்ராஸ் ஆனதை வந்து அவங்க பார்க்கல, அதனால் அப்படியே இடிச்சிருந்துருப்பாங்க அவங்க. ஆனால் அடுத்த செகண்டே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன மேம், சாரி மேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், இல்லை பரவாயில்ல, இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம், இல்லை எனக்கு அவ்வளோவா பெரிய அடிலாம் இல்லை பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லை மேம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம், இட்ஸ் ஓகே அப்படிங்கிறாங்க. இல்லை இட்ஸ் ஓகே, வீடு பக்கத்தில் தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சேஃபாக போங்க. ஸோ சாரி, இட்ஸ் ஓகே அப்படி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அந்த காருமே போயிருந்துருக்கும். காருக்குமே நல்ல பலத்தாடி தான். இதில் என்னென்னா இப்போ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வண்டியிலலாம் நிறைய அடிபட்டிருக்கும் போல். ஸோ இங்கே உங்களுக்கு முட்டிலேருந்து நொண்டிட்டு தான் இருக்கீங்க, முட்டிலேருந்து ரத்தம் வருது உங்களுக்கு, கையில் உள்ள முட்டிலேருந்து உங்களுக்கு ரத்தம் வருது, அந்த மாதிரி இன்ஜுரி ஆகிருக்கும் போல். மண்டையில் வேறு லைட்டாக அடி. நீங்கள் உங்களுக்கு அப்படியே தலையில் ஒரு மாதிரி கிட்டுன்னு சுற்றுது. அப்போ வந்து ஒரு கால் வந்திருக்கும், அட்டன் பண்ணுறீங்க. என்னடி ஆச்சு? நான் வீட்டுக்கு எப்போயோ போயிருந்துருக்கணுமே, கால் பண்ண தானே சொன்னேன். தேவங்க மெயின் ரோட்டில் இருக்கேன், தயவு செஞ்சு வாயேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டடக்குன்னு நீங்கள் பேசின டோன்லேயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று சம்பவம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் தடக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு மெயின் ரோட்டில். தேடி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உங்கள் வண்டி தெரியும்.
அப்படியே தேவங்க வந்து பார்க்குறாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா, அந்த ஒரு மரத்துக்கு கீழே நீங்கள் ஆக்சுவலாக உட்காந்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஓகே நல்லா தான் இருக்கேன். என்னடி காலெல்லாம் அடிபட்டுருக்கு? நான் அப்போவே சொன்னேன் நான் வரேன் நீங்கள் வந்து என் பேச்சை கேட்டியா? நீ என் பேச்சை கேட்டால் தான் நீ உருட்டுருவியே. ஐயோ வா, வண்டி ஸ்டார்ட் ஆகலைல்ல, எப்படி ஆகும்? வந்துடும். கோவப்படாத, அவளுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அப்படியே தேவங்க கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ திருப்பி உங்களுக்கு மொபைலில் வேறு கால் வருது. இஸ்குன்னு ஒரு 10 தடவைக்கு மேலே கால் பண்ணிட்டாரு இங்கே ஜேகே. ஆக்சுவலாக இப்போது ஜேகேக்கு பயம் வர வந்துடுச்சு. இத்தனை தடவை கால் பண்ணி அவள் எடுக்காமல் இருந்தது இல்லையே, ஏதாவது ஆயிருந்துருக்குமோன்னு பயந்துட்டு டக்குன்னு தேவங்க கால் பண்ணியிருந்திருப்பாரு. வந்து அப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போவார். பார்த்தா வைப்ரேட் ஆகிறதுல இப்போ வந்து அந்த மனுஷன் ஜேகேன்னு பார்த்தா தான் அவருக்கு கை கால்லாம் உதறுது. இங்கே நீங்கள் அப்படியே தேவங்க நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, யார் என் புருஷனா? எடுக்காதடா, உனக்கு தெரிய வேணாம், எடுத்துடாத. அவருக்கு பயம், எடுத்துட்டாரு. ஹலோ ஹலோ தேவம், ஒயன் உன்கிட்டே இருக்கா? எங்கே அவ? கால் பண்ண எடுக்க மாட்டா. இப்போது சுவிட்ச் ஆஃப்னு வேறு வருது. அவள் நல்லா தானே இருக்கா, சேஃபாக தானே இருக்கா? இல்லை நான் வரட்டாங்க? இல்லை மாமா, நல்லா தான் இருக்கா. அவள் மொபைலில் ஹாலில் வச்சுட்டு போயிருப்பா போல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு ஒரு மாதிரி மனசு நெருடலாக இருக்குது. சாரி டு டிஸ்டர்ப் யூ. நீ நீ வீட்டுக்கு போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறாரு. சரி மாமா, முடிஞ்சால் ஒரு வீடியோ கால் பண்ணுறியா? நான் அவளை பார்த்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கு மனசு சரியாகவே படலை. நான் நாளைக்கு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கட் பண்ணிட்டாரு. உன் ஆளுக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு நீ சங்கு தான் போ அப்படிங்கிறாரு. வண்டியை முதல்ல ஓட்டு, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசவே மாட்டீங்க. அதுலேயே அவருக்கு தெரியுது ரொம்ப வலிக்குது போலன்னு சொல்லிட்டு. இப்போது தேவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்காக உங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஒன்றும் அவ்வளோவா மேஜரான அடிலாம் கிடையாது. பட் ஒரு கொஞ்ச நாள் வந்து அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பாருங்கள். காலு தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அது கொஞ்சம் நார்மல் ஆகிடும். ஒரு 1 வீக் எடுத்துக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகேப்பா, அவ்வளோதான். இப்போ அந்த மனுஷன் உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அப்படியே மண்டெல்லாம் வலிக்குது உங்களுக்கு, ஒரு மாதிரி தலை வலிக்கவும் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. இன்னமும் ஜங்கு உங்களை அதை கால் பண்ணுறதா ஓயவே இல்லை. அவருமே ஒரு 4-5 தடவைக்கு மேலே கால் பண்ணிட்டாரு. இப்போது தேவங்க வந்து பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போன அடுத்த செகண்டு, ஐயோ அம்மா பார்த்தானா நான் உரிச்சு எடுத்துருவாளே, பையன் பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலாமாடி அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வண்டியை திருப்பிட்டு அவரோட வீட்டுக்கு அவர் விட்டுருப்பாரு. உங்களோட வண்டியை வந்து மெக்கானிக்கை சொல்லி ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது வீட்டில் தான் இருக்கார். இப்போது அவரோட வீட்டில் தான் அவரோட லவ்வர் கீதாவுமே இருக்கும். ஆனால் அந்த கீதா வந்து பயந்துட்டு, என்னடா அது இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு கையை வந்து உங்கள் ஷோல்டரில் பிடிச்சிட்டு, அந்த லெவலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன், நீங்களாம் இப்படி ரிட்டர்ன் பண்ணாதீங்க, அப்போ தான் நான் சீக்கிரம் அந்த கோழி மாதிரி இருப்பேன் அப்படி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. நீ முதல்ல மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவம் திட்டுறாரு. நீங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு வந்திருப்பீங்க. எங்கள் கீதாட்ட, கீதா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ கெஸ்ட் ரூமில் படுத்துக்கோ, நான் வயனோட இருக்கேன். நான் வேணா கம்பெனி தரட்டா உங்களுக்கு? இல்லை நான் பார்த்துக்குறேன். இல்லை தேவம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேண்ணே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதா பிள்ளை அப்படியே அடங்கிடுச்சு. இல்லைடா, நானே நான் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் இருங்க, நான் கெஸ்ட் ரூம் பையன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு. அப்படியே அந்த மனுஷன் உங்களை பொறுமையாக அவரோட பெட்டில் போட்டிருப்பாரு. உங்களுக்கு முடியல, காலெலாம் வலிக்குது, இங்கே இன்னமும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. பையன் தெரிஞ்சு ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசுவாயன். நாளைக்கு காலையில் அந்த மனுஷன் இந்த மாதிரி உன்னை பார்த்தாருன்னா உன்னோட சேர்த்து எனக்குமே திட்டு விழும். இப்போ நீ சொல்லட்டுறியா இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டா? எப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் வீட்டுக்கு போய் பார்த்தியா, வயன் எப்படி இருக்கான்னு கேட்பாரு. நான் உண்மையாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பெட்டர் நீயே சொல்கிறது நல்லது. நீங்கள் அப்படியே நாளைக்குள்ளதான் சரியாகாதா? மசரு, அதுக்கு நீ மூழாமல் இருந்திருக்கணும் மாடு அப்படிங்கிறாரு. சரி நான் பேசிக்கிறேன்.
சரி நீ பேசிவிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். இப்போ அவரும் கீதாவும் கெஸ்ட் ரூமில் இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே நார்மல் கால் தான் பேசுகிறீங்க. அடுத்த செகண்டே அந்த மனுஷன் கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஹலோ வயன், ஹலோ, அப்பா ஒன்றும் இல்லைல்ல உனக்கு, சொல்லுடி ஒன்றும் இல்லைல்ல. ஜிகே அழுறியா? ஏன் உன் வாய்ஸ் இப்படி இருக்கு? நீ சொல்லு, அழுறியா? மயிருப்பினா, ஓ எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? நான் என்ன கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். ஏன்னா ஒரு மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன். உன்னை யார் இங்கே வர சொன்னா? உன்னை யார் ஃபோன் எடுக்காமல் இருக்க சொன்னா? என்ன பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எப்பயுமே ஒரு தடவை கால் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா 2வது தடவை நீயே கால் பண்ணுவேன். உனக்கு எவ்வளோ மிஸ்டேக் கால் மட்டும் இருக்குன்னு பாரு. ஏன்டி பதற வைக்கிற? ஏன்டி இப்படி பண்ணுற? நீ இல்லைன்னா நான் என்னடி பண்ணுறது? எனக்கு ஒன்றும் இல்லை செக்கே, நான் நல்லா தான் இருக்கேன். நீ முதல்ல வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போ. உன் வாய்ஸ் ஏன் அப்படி இருக்கு? இல்லை, என் மனசுக்கு நான் உன்னை நேரில் பார்த்தா மட்டுமே தான் நான் நார்மலாக. நீ முதல்ல ஃபோனை வை, நான் வரேன். இல்லை ஜேகே, நீ முதல்ல ஃபோனை வைன்னு சொன்னேன். இல்லை இல்லை இல்லை, நீ வைக்காத. நீ லைன்லேயே இரு, நான் வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன். அவ்வளோதான். அந்த மனுஷன் மட்டும் லைன்லேயே இருக்கார். நீங்களுமே கட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப முடியல, உடம்புலாம் வலிக்குதாண்ணா, நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன், வயன், ஹலோ தூங்கிட்டியா? ஹலோ 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 இருக்கியா? ஹா எங்கள் வீட்டில் இல்லை, நீனு வீட்டில் இருக்கேன். உங்கள் வீட்லையா? சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கட் பண்ணிட்டு அப்படியே வந்திருப்பாரு. எங்கள் காலிங் பெல் அடிக்கலாமா, இல்லை அம்மா அப்பாலாம் இருக்காங்களே டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இப்போது அவங்க கால் பண்ணுறது, அவங்களுக்கு கால் பண்ணுறது நீங்கள் ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க மட்டும் தெரியும். சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவங்க அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் மாமா. உங்கள் வீட்டு வாசலில் தான் நான் நிற்கிறேன், சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் வந்துடுறேன் மாமா, இங்கே தான் இருக்க வயன். சொன்னா சரி தோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணியிருப்பார். அவர் வந்துட்டு, வயன் எங்க அப்படிங்கிறாரு. என் ரூமில் தூங்குறா. ஓகே. இப்போ கடகடன்னு அந்த மனுஷன் வராரு. இங்கே ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு கதவை. அவங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூமில் கீதாவோட இருக்கார். இப்போது இங்கே நீங்கள் வந்து படுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ அவருக்கு ஃபேஸிங் வந்து எப்படின்னா, லைக் உங்களோட பேக் போஸ்ட் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும் ஜேகேக்கு. அப்படியே பார்த்துட்டு கால் பண்ணிட்டு, நல்ல வேலை ஒன்றும் ஆகல. அப்படியே பொறுமையாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிட்டக்க வராரு. அப்படியே பார்த்தா காலு கிட்டக்க என்னமோ அடிபட்ட மாதிரி இருக்குது. பொறுமையாக உங்கள் கால் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சு அவளுக்கு? அதை பார்க்க அந்த மனுஷனுக்கு கண்லேருந்து தண்ணி மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அப்படியே ஊற்றுது. உங்களுக்கு அடிபட்டுடுச்சுங்கும் போது இப்போ அதை வெளியில் சொல்லவும் முடியல, உங்கள்கிட்ட கேட்கவும் முடியல, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணவும் முடியல. அப்படியே அந்த சைடில் அவர் பொறுமையாக கொஞ்சோண்டி கேப் மட்டும் இருக்கும். அப்படியே அந்த சைடில் அப்படியே படுத்துட்டு அப்படியே உங்களை, என்ன ஆச்சு அவளுக்கு? என்ன தலையிலலாம் வர அடி? என்ன ஆச்சு அவளுக்கு? வயன் அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அப்படியே தலை வலிக்குது, நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு எப்போ வந்தீங்க அப்படி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. படு. என்னாச்சு உனக்கு? என்ன அடிபட்டிருக்கு? அது வர வழியில் விழுந்துட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு யார் வர சொன்னது? எப்படி விழுந்த? உங்கள் கால் வந்துச்சு, அட்டன் பண்ணேன், தெரியாமல் மரத்தில் மோதிட்டேன். ஏன் என்கிட்ட ஃபோனில் சொல்லவே இல்லை உனக்கு அடிபட்டிருக்குன்னு? இந்த மாதிரி பதறிட்டு வருவீங்கன்னு தான் பயந்துட்டேன்டி. உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ, நான் பயந்துட்டேன்.
ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை, ஃபைன். என்ன ஃபைன்? எப்படி அடிபட்டு காலெல்லாம் மண்டையிலலாம் அடிடி வலிக்குதா? லைட்டாக தான் வலிக்குது. எப்படி அடியப்பட்டது? ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுறா? ஒன்று யார் முதல்ல வண்டி ஓட்ட சொன்னா தனியா? இதையும் அவங்க அழைச்சிட்டு போகிறது இல்லையா நீனு? உன்னை யார் முதல்ல வண்டியை தனியாக ஓட்ட சொன்னது? அவன் வரேன்னு தான் சொன்னேன், நான் தான் வேணான்னு சொன்னேன். இல்லைன்னா நீ எதுக்கு வெளில போகிற? இனிமேல் உன்னை தனியாக விட்டுறதா இல்லை போயேன். இனிமேல் எப்பயும் உன் கூட மட்டும்தான் இருக்க போகிறேன் நான். அவனை தனியாக விட்டதெல்லாம் போதும். ஷூ தலையில் தான் அடியாக இருக்கு. என்ன அடி நீ? ஐயோ கையில் வேறையா? என்ன ஓயா நீ? வலிக்குதா? ஓ கஷ்டமாக இருக்கு. உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அது எனக்கு 100 மடங்கு வலிக்கும்டி. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டுது? உனக்கு புரியுதா நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணுறேன்னு? அட்லீஸ்ட் எனக்காக தான் நீ பார்த்துக்கிறது இல்லையா உன்னை? இப்படி அடிபட்டுட்டு வந்து நிற்ப. அப்போவே எனக்கு தோணுச்சு என் மனசு சரியில்லைன்னு பட்டுட்டு இருந்துச்சு. இதனால தானா? சரி ஜேகே, ஒன்றும் இல்லை. தலை வர வலிக்குதுடா, நீ வர அழாத. சரி நான் எதுவும் ஒன்றும் பண்ணலை, படுத்து தூங்க. ஓகே. சாரி நான் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருந்தேன். சாரி. ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவரோட தன்னோட செஸ்ட்டில் அப்படியே அமுத்தி வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சரங்க மிஸ் உங்கள் அகேன். நிக்கோ நீ